வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் மஷ்ரூம் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நிறைய பொருளும் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, இது எல்லாம் அந்த நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக வெட்டி சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் நல்லா கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்குற நேரத்துலையே நான் ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல. அதனால உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவோட அளவை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் 200 கிராம் மஷ்ரூமை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விட்டுறணும். மஷ்ரூம் குக்காக நல்லா சுருங்கி வந்துடும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி விட ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, நல்லா ஒரு 2 நிமிஷமாக நான் வதக்கியிருக்கேன். மஷ்ரூம் நல்லா சுருங்கி அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்க்கணும். நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துடலாம். நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மறுபடியும் கலந்து விட்டுட்டு நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் எடுக்கிற அரிசியோட தரத்தை பொறுத்து தண்ணியோட அளவு 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு நல்ல ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ நல்லா 6 நிமிஷம் வெந்துருச்சு. ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பராக மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. நல்ல உதிரியாக வந்திருக்கு. இந்த அளவு தண்ணி சேர்த்து இந்த டயத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா புலாவ் நல்ல சூப்பராக உதிரியாக வரும். ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.